11th 12th பசங்க தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து இதுக்காடா நம்ம இவ்வளோ பேருந்தும் பார்த்தா இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்களே. ஆனால் அதே சந்தோஷத்தோட இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நான் பண்ண அந்த ஒரு தப்பை பண்ணிங்கன்னா என்ன மாதிரி தான் தமிழில் நான் 89 மார்க் எடுத்தாலும் இங்கிலீஷில் 60 மார்க் கூட வர முடியல. அதுக்கு காரணம் தமிழில் தான் ஈஸியான சப்ஜெக்டாக இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் நினச்சி ஒரு பயம் ஒரு ஐடியாவும் கிடையாது எப்படி இருக்கும்ன்ட்டு. தமிழ் பிடிச்ச சப்ஜெக்ட் வேறு, என்னதான் எல்லாத்தையும் படித்தாலும் திரும்ப திரும்ப புக் பேக்கு இன்சைடுன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே படித்தேன். ஆனால் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்தா மொத்தமே புக் பேக்கு. இதுக்காக நம்ம இவ்வளோ பயந்தோன்ட்டு இங்கிலீஷோட லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தானே அதே மாதிரி ஈஸியாக புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்கன்ட்டு புக் பேக் மட்டும் தான் படித்தேன். வே டு சக்ஸஸ் கைடில் புக் இன்சைடில் இருக்க 2 மார்க்ஸ் ரெஃபரன்ஸ் த கான்டெக்ட் எல்லாமே இருந்தாலும் படிக்காமல் விட்டேன். ஆனால் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்தா நான் நினச்சது வேறு, அங்கே இருந்தது வேறு, தூக்கி வாரி போட்டுருச்சு. வந்த மார்க் 59. ஸோ தமிழ் எக்ஸாம்னு இல்லை, எந்த ஒரு எக்ஸாமை வச்சுமே இந்த எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாமை ஈஸியாக வரும்னு முடிவு பண்ணுறாதீங்க. எப்போ வேணால் எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் பார்ப்போம். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.